கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 29 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. கார்த்திக் தீபா 2 பேரும் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு இடத்துல ஆட்டோவை ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னங்க இந்த கடையில் சாப்பிட்ணுமான்னு கார்த்திக் கேட்க, ஆமாங்க ரோட்டு கடையிலலாம் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தீபா சொல்லவும் 2 பேரும் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஏங்க கொஞ்சம் தூரம் இப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு தீபா சொல்லவும், சரி நடந்து போகலாங்கிறாங்க கார்த்தி. எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் நிறையா இருக்குங்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. அங்கே பார்த்தா குல்ஃபி ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்கிறத பார்த்ததும் எனக்கு குல்ஃபி சாப்பிடணும் போல இருக்குங்கிறாங்க தீபா. சரிங்க வாங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கார்த்தியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா நிறைய கப்பிள்ஸ் நின்று குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏங்க எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு, குல்ஃபி மட்டும் ஏங்க நைட்டில் சேல் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் பகலில் விற்றா என்ன சாப்பிட மாட்டாங்களா என்ன அப்படின்னு தீபா கேட்கவும், உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேங்கிறாங்க கார்த்தி. இல்லை எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் ப்ளீஸுங்க சொல்லுங்கங்கிறாங்க தீபா. சார் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை மேடத்துக்கு நானே சொல்லட்டுமா அப்படின்னு அந்த குல்ஃபி விற்கிறவர் கேட்கவும், பக்கத்தில் குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களாம் இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. அண்ணா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி மெதுவாக தீபா காதில் இதை பற்றி ஏதோ சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு தீபாவும் மெதுவாக அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. இதுதான் ரீசனா அப்படின்னு தீபா கேட்கவும், இதைத்தான் நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன், எங்கே கேட்குறீங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, சரிங்க வாங்க 2 பேரும் அப்படியே மெதுவாக நடந்து போகலாமே, இதுவும் எனக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள் தான் அப்படின்னு தீபா சொல்ல, சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூட்டிகிட்டு வராங்க. இப்படியே போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தீபா சொல்லவும், நல்லா தாங்க இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடு வந்துருங்கிறாங்க கார்த்தி. இந்த ப்ரோமோவை ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அடுத்த ட்விஸ்ட்டு கார்த்திக்கு ஆனந்த் மூலியமாக ப்ராப்ளம் வர மாதிரியோ இல்லைனா ஐஸ்வர்யா ரியா 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு சதி வேலையோ பார்ப்பாங்க. திரும்பவும் பழையபடி ஏதாவது கடத்தல் இல்லைனா ஏதாவது பிரச்சனை, இப்படி தான் எபிசோட்ஸை கொண்டு போவாங்க. எபிசோட்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.